வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பீச்சில் ஃபிஷிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பட்னப்பாக்கம் பீச் வந்திருக்கோம். ரொம்ப அழகான மார்னிங் டைம். மணி இப்போ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. இன்றைக்கி எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தூண்டில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பக்கெட்லாம் போட்டு மீன்லாம் பிடிச்சி வைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அலையை வந்து ஃபஸ்ட்டு படிக்க கற்றுக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலை வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ மீன் எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த அலை முதல்ல தொடங்குதில்ல, அந்த இடத்துல தான் பெரும்பாலும் மீன் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போட்டாலே நம்மளுக்கு மீன் மாட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போடுற தூண்டில் வந்து அசையாத இடமா பார்த்து தான் நம்ம தூண்டில் போடணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லைன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலை அதிகமாக இருக்குது, அதனால் அந்த இடத்த சூஸ் பண்ணலை. ஸோ என்னென்ன மீன் இப்போதைக்கு மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கீச்சா மீன் மாட்டியிருக்கு, ஒரு 3 மீன் மாட்டியிருக்கு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெயிட் பார்த்திங்கன்னா ஸோ கடல்லேருந்து சிப்பி எடுத்து அதை போட்டு தான் மீன்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வெறும் 10 to 20 ஃபீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் மாட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பிடிச்ச மீனே வந்து கட் பண்ணி நம்ம இறையா யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மீனை வந்து இப்போ கட் பண்ணுறோம். பூக்கில் மாட்டுற மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்து இப்போ அதை நீட்டாக வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பிடிச்ச மீனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண மீனை வந்து பூக்கில் வந்து கோக்குறோம். ஸோ ஹூக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்ப் வெளியே நிற்கிற மாதிரி நம்ம வந்து அதை கோக்கணும். ஓகே, இப்போ நம்ம லான்ச் பண்ண ரெடி பண்ணியாச்சு. பார்ப்போம் நம்ம எத்தனை மீன் மாட்டுதுங்க. நம்ம 3 ஹூக் யூஸ் பண்ணுறோம். ஒரு மீன் மாட்டுதா பார்க்கலாம். ஸோ உங்கள் பொசிஷன் வந்து தண்ணி பக்கத்தில் நிற்கணும். கொஞ்சம் பின்னாடி அந்த ராடை வலிச்சிட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ண வேண்டியதா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு கூட ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. இனிகாஸ் ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பெடிஷனுக்காக வந்திருக்காங்க. பார்க்கலாம் ஒரு ஆள் மீன் பிடிக்க முடியுதானே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிஷ் பிடிக்கும் போது அந்த அந்த மீன் அது இழுக்கிறது, அது துடிக்கும் போது அந்த லைன் உங்களுக்கு உதிர்றது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட்ஸு. ஸோ அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாரு. பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக வரலாம், பொறுமையாக சொல்லி தருவோம். இந்த தூண்டில் முனையை நல்லா பார்த்தோம்னா தெரியும் நமக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த மீன் அங்கே கடிச்சதுனால உதிர ஆரம்பிச்சிடும். அந்த உதிர்றது தான் நமக்கு சிம்பிள். இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்றதுக்காக. ஸோ எப்போ அது ரொம்ப அன்னீவனாக போக ஆரம்பிக்குதோ அங்கே மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் 2 விதமான சைன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து அலையோட ஓட்டத்தினால உங்களுக்கு உள்ள கீழே அந்த வெயிட் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வெயிட் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் மீன் கிடைச்சாலுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு
இந்த ராடோட முனை அசையும். ஸோ இப்போ இதில் ரெண்டுத்தில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும்னா, அலையில் உங்களுக்கு அந்த வெயிட் நகரும் போது உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஆனால் மீன் கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டியிருக்கு, நல்லா வெயிட் தெரியுது பாருங்க, நமக்கு மீன் மாட்டியிருக்கு. நல்ல சைஸான மீன் மாட்டியிருக்கு. பூக்கிலேருந்து கைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீன் பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு மீன் மாட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், வடிமீன் தான் அது. நல்லா பெரிய சைஸு. அது மொத்தமாக ரீல் பண்ணக்கூடாது, இது உடஞ்சிரும். சொல்லல மணி. தொத்தி நிற்குது லைட்டாக.